தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அமெரிக்காவின் வரி விதிப்பு அச்சுறுத்தலுக்கு பின்னர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த ரஷ்யா கச்சா எண்ணெய் கொள்முதலை இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் மீண்டும் தொடங்கியுள்ளன. சமீபத்தில் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்தால் இந்தியாவுக்கு 25% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்தார். இதைத் தொடர்ந்து அபராத வரி என்ற பெயரில் கூடுதல் 25% வரியும் அறிவித்தார். இதனால் இந்தியாவின் முக்கியமான எண்ணெய் நிறுவனங்கள் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் கொள்முதல் செய்வதை சில வாரங்களுக்கு நிறுத்தியிருந்தன. தற்போது ரஷ்யா கச்சா எண்ணெய் கொள்முதலை இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் மீண்டும் தொடங்கியுள்ளன. எண்ணெய் கொள்முதல் நிறுத்தியதற்கும் மீண்டும் தொடங்கியதற்கும் அமெரிக்க அச்சுறுத்தல் காரணம் அல்ல, சர்வதேச சந்தை விலை மற்றும் தள்ளுபடிதான் முக்கிய காரணம் என இந்திய நிறுவனங்கள் தெளிவுபடுத்தியுள்ளன. இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம் போன்ற முன்னணி நிறுவனங்கள் ரஷ்ய எண்ணெயை வாங்க ஒப்பந்தம் செய்துள்ளது. குறிப்பாக இந்தியா கொள்முதல் நிறுத்தியிருந்த காலத்தில் ரஷ்யா வழங்கிய தள்ளுபடி பீப்பாய் ஒன்றுக்கு 130 ரூபாயாக இருந்தது. தற்போது அந்த தள்ளுபடி 261 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதுவே கொள்முதல் முடிவிற்கு நேரடி காரணம் என எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் சர்வதேச விலை நிலவரம் மற்றும் சந்தை தள்ளுபடி நிலையை பொறுத்து ரஷ்ய கச்சா எண்ணெயை தொடர்ந்து கொள்முதல் செய்வோம் என்று இந்தியன் ஆயில் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது.